ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணைக்கு மட்டும் உபயோகப்படுத்துறது இல்லைங்க. ஒரு தற்காலிகமாக நம்ம ஒரு செட்டு போடணும் அப்படின்னா போட்டுக்கலாங்க. அது நம்ம தேவையில்லை மறுபடியும் பிரித்து வேறு இடத்துல போடணும் அப்படின்னா நம்ம சீட்டை சுட்டி வச்சுக்கலாம், மறுபடியும் வேறு இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 4 மாடு வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு 20க்கு 20 செட்டு போட்டால் சரியாக இருக்குங்க. 20க்கு 20ங்கும் போது ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டு எங்களுக்கு வந்து ஒரு 20 கிலோ இருந்தால் போதுங்க. ஒரு 4000 ரூபாய் அந்த செட்டு போட்டு முடிச்சிடலாம். லீப்பர் போட்டுவிட்டு பெயிண்டிங் வேறு போட்டு டைட் பண்ணி விட்டு நம்ம சீட்டை போட்டு நம்ம ஆணி போட்டுக்கலாங்க. அவங்களே போட்டுக்கலாம், அது ஒன்றும் பெரிய வேலை இல்லைங்க. நாங்கள் ஜெய்தமிழ் பேனல் செட்டு சீட்டு வாங்கி செட்டு போட்டுருக்குங்க. 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோழி அபயம் வைக்கிறது இதில் தான் வைக்கிறாங்க, குஞ்சு வளர்த்துறது இதில் தான் வளர்த்துறாங்க. வெயில் பனி அது எதுவும் தெரிவிக்கிறது இல்லைங்க. இந்த சைடு மாடு கட்டிக்கிறங்க, ஒரு பக்கம் கோழி வளர்த்திக்கிறாங்க. வந்து ஹீட் எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஹீட்டும் வருது இல்லைங்க. ஹீட் இறங்குச்சுன்னா சிக்கு விட்டு வளர்த்த முடியாதுங்க, நோ எஃபெக்ட் ஆகும், கோழி இறந்துருங்க. அதனால ஹீட் இறங்குறதுல எந்த பிரச்சனை இல்லைங்க. இது யூஸ் பண்றதுனால வெளியில இருக்கிற சாவல் உள்ள இருக்கிற சாவல் கொத்துப்படாதுங்க. இந்த ஹீட் இல்லைன்னா மெஸ் மேல கொத்தி அது மூக்கல் உடஞ்சிருங்க. மேலையுமே இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். நாளைக்கெல்லாம் கொஞ்சம் எதுவும் இறங்காதுங்க. ஜஸ்ட் ஸ்க்ரூ வச்சு டைட் வச்சுட்டா போதும் இல்லைங்களா? விவசாயிகளுக்கு ஒரு எளிமையானவங்களுக்கு ஒரு செட்டு குறைஞ்ச விலையில அமைக்கணும்னா பேனல் சீட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ வீடியோ பார்த்துட்டு கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க அமௌண்ட் நம்மளுக்கு வந்து ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அவங்களை அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டாங்களா அடுத்த 24 நேரத்தில் நாங்கள் அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் எங்கே இருக்குது அங்கே போயிடும், அவங்க வந்து எடுத்துக்கலாங்க. என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன், ஜெய்தமிழா பேனல் சீட்டுங்க. சேலம் மாவட்டம் மேச்சேரிங்க. மேச்சேரியிலேருந்து பெண்ணாகரம் போகிற வழியில் 2 கிலோமீட்டருங்க. இரட்டை கிணறு நம்ம சாப்பிட்டு இருக்கிற இடத்து பேர் வந்து இரட்டை கிணறுங்க. பேனல் சீட்டு அப்படின்னு பார்த்தீங்களா, அதாவது நம்ம ஏழை மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு 70,000 ரூபா 80,000 ரூபா 1 லட்ச ரூபா போட்டு நம்ம செட்டு போடுறதுக்கு அவங்களால முடியாதுங்க. இப்போ நம்ம பேனல் சீட்டை எடுத்துக்கிட்டால் நம்ம 6,000 ரூபாயில் முடிஞ்சிடும். நம்ம 30 ஒரு செட்டு போட்டுக்கலாங்க. அதுக்கோசரம் கொண்டு வந்திருக்குங்க. அதே இன்னொரு இந்த பேனல் சீட்டை பற்றி பார்த்தீங்களா, இதில் வந்து ஹீட்டு உள்ளே வராதுங்க. நம்ம ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணைங்கெல்லாம் போடும்போது ஹீட்டு வந்து உள்ளே வராதுங்க, கூலிங்காக இருக்கும். அதனால் அந்த சீட்டு கொண்டு வந்துருக்குறோங்க, நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். இதே வந்து 120 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறோம், நம்ம போட்டு பயன்படுத்திக்கலாங்க. அதாவது 120 to 200 அப்படிங்கிறது ஒரு அடி கணக்குங்களாண்ணா? ஆமாங்க, கிலோ ஒரு கிலோ வந்து 120 ரூபாயிலையும் இருக்குது. 120 ரூபாங்கிறது வந்து பார்த்தீங்களா 3 அகலம் வந்து 4 அடிங்க, நீளம்னு பார்த்தீங்கன்னா 3 அடியிலேருந்து 20 அடி வரைக்கும் எடுத்துக்கலாம். அது 120 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இல்லை நம்ம வந்து செட்டு எனக்கு லென்த்தாக சீட்டு வேணுங்க, ஒரு 30 அடி 40 அடி 50 அடி 100 அடி 200 அடி இப்படி ஒட்டுக்கா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நம்ம 200 ரூபா ரேட்டு கொடுத்துட்டுருக்குறேங்க. 0.4 mm திக்னஸ். அதாவது வந்துங்க டிரான்ஸ்பரண்ட் சீட்டு அப்படின்னா உள்ளே இருக்கிறது வெளியில் தெரியுங்க. நான் டிரான்ஸ்பரண்ட் அதாவது ஒயிட் சீட்டுங்கிறது வந்து தெரியாது. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளோதான் ஒழிய டிரான்ஸ்பரண்ட்டை வந்து வைக்கப்புள்ள போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் டிரான்ஸ்பரண்ட்ங்கிறது வந்து நம்ம பண்ணைங்களுக்கு போட்டுக்கலாங்க. அதாவது நம்ம நார்மலாக ஒரு தகரத்தை அடிக்கிறதுக்கும் ஸோ இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வரும் இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ நம்ம தகர சீட்டு போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு அதாங்க நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஒரு 50,000 ரூபா செலவாகுது அப்படின்னா நம்ம சீட்டை போட்டால் ஒரு 5,000 ரூபாயில் முடிச்சிடலாங்க. அதுதான் அதுக்கும் அந்த தகர சீட்டுக்கும் நம்ம சீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதாங்க. இது மெயினாக எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கண்ணா? ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை இந்த பட்டுப்பூச்சி வளர்க்குறோம் இல்லைங்க, அதுக்கு காளான் பண்ணை எல்லாத்துக்கும் நம்ம பண்ணைங்களுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாங்க. கோழிகளுக்கு எதுவும் பாதிப்பெல்லாம் வராதுங்களா? பாதிப்பு இல்லைங்க. சரி, 100% பாதிப்பு கிடையாது. கண்டிப்பாக இந்த ஷீட்டை வாங்கிட்டு போயிட்டு நாமளே பண்ணிக்க முடியுங்களா? அடுத்தது மேலே கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க. மரம் போட்டால் நம்ம ஆணி போட்டுக்கலாம், ஆங்கில் போட்டால் நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். 4 அடி சீட்டு இப்போ எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நம்ம 3 அடிக்கு ஒரு லீப்பரை செட் பண்ணி நம்ம கட்டுக்காமி போட்டு டைட் பண்ணிவிட்டு நம்ம சீட்டை மேலே போட்டு ஆணி போட்டுக்கலாங்க. ஆசாரியும் கூட்டு வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சைடு அடிக்கிறோம் அப்படின்னா சீட்டு நம்ம சைடு அடிக்கிறோம், கீழே மண்ணால் போடுறோம், அது ஏதாவது டேமேஜ் ஆகிருமா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் எதுவும் ஆகாதுங்க. 10 வருஷத்துக்கு உங்களுக்கு லைஃப் வரும், மண்ணால் வந்து கரையாம பிடிக்காது. அதே மாதிரி சைடு அடிச்சுக்கிட்டிங்களா உங்களுக்கு இப்போ ஒரு பாம்பு ஒரு எலி தொல்லை எதுவும் இருக்காதுங்க. பாம்பெல்லாம் ஏன்னா வலிக்கிட்டு கீழே விழுந்துரும். இது வளவளப்பான சீட்டுங்க, அதனால அது உள்ள ஊடுருவாதுங்க. இது வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு ரொம்ப மொட்டை வெயிலில் காயும் போது அது கிழிஞ்சு போகிறது அந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் வருங்களா? மழைக்கோ வெயிலுக்கோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம பேனல் சீட் வந்து 10 வருஷம் வருங்க. 10 வருஷம் கன்ஃபார்மாக லைஃப் வருங்க. 10 வருஷம் வரைக்கும் உழைக்கும். 10 வருஷம் உத்தரவாதத்தோடு கொடுக்குறாங்க. டெய்லி 10 பார்சல் 15 20 பார்சல் நாங்கள் டெய்லி அனுப்பிச்சிட்டு தாங்க இருக்கோம். எல்லா விவசாயிகளும் அதாவது ஆட்டு பண்ணைக்கு மாட்டு பண்ணை கோழி பண்ணை எல்லா பண்ணைகளுக்கும் நம்மகிட்ட வாங்கி உபயோகப்படுத்திருக்கிறாங்க. உபயோகப்படுத்திட்டு அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம போடலாங்க. நீங்கள் அதாவது உங்களுக்கு வந்து இது கிழிஞ்சிருமா கிழியாதோ மக்கி போயிருமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. நம்ம மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோவிலேருந்து ஸ்டார்டிங்கு. 2 கிலோ 3 கிலோ 2 கிலோவிலேருந்து நீங்கள் வந்து 200 கிலோ 500 கிலோ நீங்கள் ஒவ்வொரு டன் எடுத்தாலும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்க. நம்மகிட்ட பார்த்திங்கன்னா எப்பயுமே சீட்டு இல்லைங்க, பிரச்சனை இல்லைங்க. நம்மகிட்ட எப்போ பார்த்தாலும் 10 to 15 டன் வந்து ஸ்டாக் எப்பயுமே இருந்திருக்கும். உங்கள் கடை வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் வந்து சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ வெளியூர்லேருந்து பார்க்கக்கூடிய நபர்களும் வாங்கிக்க முடியுங்களா? எல்லாருமே வாங்கலாங்க. நம்மளுக்கு வந்து அதை நம்ம டைம் பார்த்தீங்களா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும்.
அந்த 5 மணி வரைக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு ஃபோனில் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு எங்களுக்கு ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சி விட்டிங்களா நாங்கள் 24 மணி நேரத்தில் உங்களுக்கு கொரியர் கொடுத்துருவோம், டெலிவரி கொடுத்துருவோம். உங்களுக்கு தமிழ்நாடு முழுசும், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எங்கே இருந்தாலும் இது மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் எங்கெங்கே இருக்குதோ எல்லா இடத்துக்கும் நாங்கள் டெலிவரி கொடுக்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு 20 கிலோவுக்கு மேலே எடுத்தால் ஃப்ரீ டெலிவரியாகவும் பண்ணி கொடுக்குறோம். இப்போ பல்கான லெவலில் எடுக்கிறாங்க, இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மாட்டு பண்ணைக்கு தேவை அப்படிங்கிறப்ப ப்ரைஸ் கம்மி பண்ணி தர முடியுங்களா? இல்லைங்க, நாங்கள் வந்து நீங்கள் அவ்வளோ எடுங்க. இப்போ ஒரு டன் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் கொரியர் சார்ஜ் ஃப்ரீயாக பண்ணி தந்துடுறோம். சரிங்க. நம்ம ரேட்டு வந்து பிக்சர் ரேட்டுங்க, 200 தான். ஆனால் இந்த அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் கொரியர் சார்ஜ் ஃப்ரீயாக பண்ணி தந்துடுறோம். இப்போ கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து எனக்கு கஸ்டமைஸ்டாக வேணும், இந்த சைஸில் எனக்கு ஒரே ஷீட்டாக கொடுக்க முடியுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் பண்ணி தர முடியும்? பண்ணிக்கலாங்க. அதுக்கு தாங்க 120 ரூபாயும் 200 ரூபாய் தனியாக பிரிச்சு இருக்கிறது. ஒரு கஸ்டமர் வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து கம்மியாக இருந்தால் போதும் அப்படிம்பாங்க ஒரு கஸ்டமர். அவங்களுக்கு 120 ரூபா சீட்டு நம்ம கொடுக்குறோங்க. இல்லை எனக்கு வந்து லென்த்தாக வேணும், ஒரு 30 அடி 40 அடி 300 அடி 350 அடி இப்படி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் 200 ரூபா சீட்டு கொடுக்குறோங்க. கிலோ 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம். கண்டிப்பாங்க. சரி, ரொம்ப நன்றிங்கண்ணா. இந்த பேனல் ஷீட்டை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.